வணக்கம். எனக்கு ஒரு பழமொழி ஒன்று கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக எதையும் ஈஸியாக வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசிடக்கூடாது. அது சில சமயங்களில் நிஜமாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த உட்காந்து ஊர்க்காத பேசின ஊர்கிழவியெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் வழியாக செய்திகளை பரப்புகிறாங்க பார்த்தீங்களா, அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரணி ஒரு தெருவுக்குள்ளே இருக்கிறது போய் உலக அளவில் ஆயிடுச்சு இந்த புரணி. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லும்போதே பயமாக இருக்கு. நானும் அந்த வார்த்தையை சொல்கிறேனே. சென்னை கடலுக்குள் முழுகப் போகிறது, சென்னைக்கு பேராபத்து, 4 நகரங்களுக்கு பேரிடர், இந்த மாதிரி எல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி அந்த டைட்டில் அது மாதிரி அப்படி கொடுத்தா தான் நம்ம உள்ளே போய் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. அந்த மாதிரி எல்லாம் யாரு அதை பற்றி பேசணுமோ, யாரு கூட பேசணுமோ, அறிவியலாளர்கள் யாரோடு அதை பற்றி விவாதிக்கணுமோ அதை விவாதித்து, யார் முடிவு எடுக்கணுமோ அவங்கக்கிட்ட போய் அவங்க முடிவெடுத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி எச்சரிக்கைப்படுத்தி அவங்கள எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிகாட்டுதலை அரசாங்கம் செய்யணும். அதுதான். அதை விட்டுட்டு இப்படி ஊடகங்களில் தவறான டைட்டில்களை போட்டு மக்களோட வயிற்றுல புளிய கரைக்கக்கூடாது. எத்தனை ஊர்களில் இருந்து எங்கெங்கே இருந்து தங்களோட பிள்ளைங்களை சென்னைக்கு இன்னும் பல ஊர்களுக்கு படிக்க வேலை பார்க்க எத்தனை பெற்றோர்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேணாம் வேலை வந்துரு, வேணாம் படிப்பு வந்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு சிறு விபத்து அல்லது ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா நாம் போய் முன்னாடி நின்று அதை சரி பண்ண முயற்சிக்கலாம். ஆனால் வயநாடு விஷயம் ரொம்ப பெருசு. அதுக்கு போய் நம்மளுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு போய் சேர்த்து நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப மோசமான ஒரு செயல். செஞ்சீங்களா? அதை நீங்கள் வீடியோ போடக்கூடாது. அதை உங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்காக நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உண்மையிலேயே உதவணும்னு நினச்சிங்கன்னா அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்க அதுக்குன்னே வச்சிருக்கிறாங்க, ஒரு நிவாரண குழு அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் செய்யலாம். அதை விட்டு தனியாக போய் ஒரு கேமரா, ஒரு மைக்கு, இந்த மாதிரிலாம் போய் செய்கிறது அது அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆனால் என்ன செய்வீங்க சொல்லுங்க? அங்கேயே ஏற்கனவே யார் எங்கே இருக்கா, ஒரு பெண்ணெல்லாம் சொன்னாங்க, அவங்க அரசாங்கத்து மூலம் போனவங்க தான். நம்ம நிற்கிற இடத்துலையே அடியில் யாராவது இருப்பாங்களோன்னு அங்கே மிதிக்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு போய் செய்யுங்க. அது யாருக்கு மூலமாக செய்யணுமோ அதை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்குமான்னு நம்ம நினச்சி கூட பார்த்ததில்லை. அது நல்லா ஞாபகம் வைங்க. சென்னை கடலில் மூழ்க போகுது, சென்னை கடலில் மூழ்க போகுதுன்னு சொன்னீங்க. இந்த வயநாடு சம்பவம் நடக்கும்னு யாராவது சொன்னீங்களா? வயநாட்டில் இப்படி நடக்கும்னு யாராவது சொன்னீங்களா? இல்லையே, தெரியாதே.
அதை நடக்கிற நிமிஷம் வரைக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு கூட தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு, இயற்கை வந்து மனிதாபிமானமற்ற செயல் செஞ்சுட்டு போயிருச்சு அப்படின்னு. இயற்கைக்குத்தான் நம்ம மனிதாபிமானம் இல்லாமல் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை அது வேற, மனுஷனுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கணும். இயற்கைக்கு மனிதாபிமானம் எங்கே இருந்து வரும்? அது மனுஷனால ஆக்கப்பட்டது, காக்கப்பட்டதுன்னு இருக்கிறது தான் இயற்கை. அதை காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். நம்ம அந்த இயற்கை வளம் அழிஞ்சு போகாம காப்பாற்றலாம். அதை விட்டுட்டு இயற்கையே மனிதாபிமானம் இல்லாமல் பண்ணிருச்சு. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்ன பேசணும்னு கூட தெரியல. அந்த மாதிரி இயற்கை வந்து மனிதாபிமானமற்ற செஞ்சுட்டு போயிருச்சுன்னுட்டு. விலங்குகள் அதுகளுக்கு எவ்வளவு ஈவு இரக்கம் இருந்தா, ஒரு பாட்டியும் ஒரு சின்ன பெண்ணும் இருந்த அந்த அந்தகார இருட்டுல ஒரு யானைன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க, 3 யானைன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு காவல் இருக்கிறது மாதிரியா, இல்லைன்னா இந்த காட்சியை என்னன்னு சொல்லன்னு அது விவரிக்க தெரியாம அந்த 2 ஜீவன்களுக்கு பக்கத்துல அதுவும் நின்றுருக்குது. இயற்கைக்கும் அதுகளுக்கும் ஈவு இறக்கம் இல்லை. நமக்கு இருக்கு, நமக்குத்தான் ஈவும் இல்லை இறக்கமும் இல்லை. என்ன சொல்றதுன்னு சொல்லல, தெரியல. இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தி நீங்க சொல்லணும்னா சொல்ற இடத்துல போய் சொல்லுங்க. இந்த மாதிரி கஷ்டம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இடத்த சொல்லி பேசி அதுக்கான நிவாரணத்தை செய்யுங்க. முன்கூட்டியே அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான டைட்டில்கள் போட்டு மக்களை குழப்பத்துக்கும் பயமுறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் ஆளாக்காதீங்க. நிறைய பிரபலங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நிவாரணத் தொகை கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்களும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து நான் அதை செய்கிறவங்கள தப்புன்னு சொல்லலை, அதை வந்து சேர்ந்து செய்கிறவங்களோட செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு 5 ரூபா பிஸ்கட்டை கொண்டு போய் அதை யார்கிட்ட கொடுக்கறது, யார்கிட்ட கொடுக்கறது? உள்ளே இருக்கிறவங்கள எடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இன்னும் காணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை செய்ய முடியுமா உங்களால்? அதை செஞ்சிங்கன்னா நல்லது. கவர்மெண்ட் வந்து இருக்கிறவங்கள காப்பாற்றி கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மீட்பு குழுவோட சேர்த்து அந்த உள்ளக்கை இருக்கிறவங்களையோ உயிரோட இருக்கிறவங்களையோ நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சால் அது பெரிய விஷயம். அந்த மாதிரின்னா நம்ம செய்யலாம். இருந்தாலும் நம்ம வந்து தனிப்பட்ட நபராக எதையுமே செய்யக்கூடாது. தனிப்பட்ட நபராக எதையும் செய்யக்கூடாது. எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து அவங்க மூலம்தான் நம்ம செய்யணுமே தவிர நான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடாது. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. நீங்கள் செய்த உதவிகளுக்கு மிக்க நன்றி. நான் மெச்சதான் செய்கிறேன். ஆனால் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் செய்யாதீங்க. எதையும் யாரோட சேர்ந்து செய்யணுமோ அவங்களோட சேர்ந்து செய்யுங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வணக்கம். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவரவர் இஷ்டம், விருப்பம்.